பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, குஃப்ரினாலும் ஷிர்கினாலும் இருந்து கிடந்த இவ்வையகத்தை ஈமான் எனும் வெளிச்சத்தினால் ஒளிமயப்படுத்துவதற்காக வேண்டி வந்துதித்தவர்களே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகையில், சுவாசிகளே, உங்களிலிருந்து ஒரு தூதர், அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் வந்துள்ளார்கள். உங்களுக்கு யாதொரு துன்பம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டத்துக்குள்ளாகிவிட்டால் அதற்கு அவர்கள் மிகவும் வருந்துகின்றார்கள். மேலும் உங்கள் மீது அதிகம் அக்கறை கொண்டவர்களாகவும் முஃமின்களாகிய உங்கள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய வருடத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை அன்று ஃபஜ்ருடைய நேரத்திலே இவ்வையகத்திற்கு வந்துதித்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு எங்களுடைய பிறப்பை போன்று சாதாரணமான பிறப்பல்ல. அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈன்றெடுத்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவர்களாக, ஹத்னா செய்யப்பட்டவர்களாக, கண்ணுக்கு சிறுமாயிடப்பட்டவர்களாக பிறந்தார்கள். அதே போன்று இரு முட்டுக்கால்கள் மீது ஊண்டியவர்களாகவும் தனது தலையை வானத்தின் பால் உயர்த்தியவர்களாகவும் பிறந்தார்கள். ஏனென்றால் வானம் என்பது ரஹ்மத்கள் இறங்கும் இடமாகும். மேலும் அல்லாஹுக்கு மாறு செய்யாத மலக்குமார்கள் வசிக்கும் இடமாகும். மாறாக அல்லாஹ் தங்கும் இடம் அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், அல்லாஹு சமத், அல்லாஹு தஆலா அவனின் படைப்புகளின் பக்கம் எந்த ஒரு தேவையும் அற்றவன். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது பல அற்புதங்களை நிகழ்த்தினான். பாரசீகத்தில் 1000 வருடங்களாக பற்றி எரிந்து கொண்டிருந்த மஜூசிகளின் நெருப்பு வணங்கிகளின் நெருப்பு அணைந்து போனது. பல வருடங்களாக வற்றாத சாவா எனும் குளம் பத்தி போனது. அவர்கள் பிறந்த இரவில் கொடுங்கோல ஆட்சியாளனான கிஸ்ரா மன்னனின் கோட்டை அதிர்ந்தது. அதிலிருந்து 14 பெல்கேணிகள் இடிந்து விழுந்தது. மேலும் இப்லீஸ் அந்த நாளில் வான செய்திகளை ஒட்டு கேட்பதை விட்டும் தடுக்கப்பட்டான். அதே போல இப்லீஸ் லானத் செய்யப்பட்ட பொழுதும், சுவனத்தை விட்டும் வெளியேற்றப்பட்ட பொழுதும், சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய பொழுதும் எவ்வாறு ஓலமிட்டு கதறி அழுதானோ அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுதும் ஓலமிட்டு கதறி அழுதான். இவ்வாறு பல அற்புதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுதோ நிகழ்ந்ததாக தாரீஹுடைய உலமாக்கள் பதிவு செய்துள்ளார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை கற்று அதை பின்பற்றி அவர்களை நேசிக்கும் கூட்டத்தில் வல்ல அல்லாஹ் எங்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.